மன்னாதி மன்னன் அத்தியாயம் 21. 1977 பதவியேற்ற மக்கள் தலைவர் எம்ஜிஆர் குளிர்சாதன வசதி இல்லாத முதலமைச்சர் அறையில் தான் அமர்ந்திருந்தார். திரை நட்சத்திரமாக இருக்கும்போது அவர் ஏசி குளிரூட்டப்பட்ட பல்வேறு வசதிகளோடு இருந்தார். ஆனால் முதலமைச்சரான போது அந்த அறையில் பழைய நாற்காலிகள், குளிர் வசதி கிடையாது. இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டு அதே அறையில் தான் பணியாற்றி வந்தார். ஆனால் 79 மனநிலை சரியில்லாத ஒருவர் அந்த அறையின் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே போய் பொருட்களை சேதப்படுத்தி விட்டார். அதற்கு பிறகு அறை சீர்திருத்தி அமைக்கப்பட்டது. குளிர்சாதன வசதியும் செய்து தரப்பட்டது. இந்த காலகட்டத்திலே எம்ஜிஆரின் சாதனைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டே வந்தோம். மிக முக்கியமான ஒரு சாதனையை சொல்ல வேண்டும். சுருளியாறு நீர்மின் திட்டம் 20/8/1978 அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்டது. பத்திரிகைகள் பெரிதும் பாராட்டின. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கீழ் உள்ள 18வது நீர் மின் உற்பத்தி திட்டத்துடன் அது இணைக்கப்பட்டது. அடுத்த முக்கியமான அரசாணையாக நான் பார்ப்பது, குறிப்பாக அந்த காலத்தில் அது பெரிய சர்ச்சைக்கும் உள்ளானது, அரசு ஆவணங்களில் அலுவலர்கள் தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும். இது பல வடநாட்டு அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் தமிழர் அல்ல என்கிற ஒரு பிரச்சாரம் நடந்து வந்த காலத்திலே அதை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் நினைத்திருக்கலாம். அவரது மனநிலை நமக்கு யூகமாகத்தான் தெரியும். ஆனால் அந்த அரசாணையால் விளைந்த நன்மை என்னவென்றால், வடநாட்டிலிருந்து இங்கு பணியாற்றி வந்த பல தமிழ் தெரியாத அதிகாரிகள் தமிழ் பேச கற்றுக்கொண்டார்கள். தமிழிலே கையெழுத்து போட கற்றுக்கொண்டார்கள். இன்று வரை அந்த நடைமுறை தொடர்கிறது. அது ஒரு பெரிய விஷயமாக அந்த காலத்திலே பார்க்கப்பட்டது. அதிகாரிகள் மத்தியில் கொஞ்சம் சலசலப்பையும் சச்சரவையும் அது ஏற்படுத்தியது. அடுத்தாற்போல் மிக முக்கியமான ஒரு ஆணை அந்த டவாலி முறை ஒழிப்பு. இன்றைக்கு பலருக்கும் டவாலி முறை என்றால் என்ன என்று கூட தெரியாத ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலத்திலே அரசின் கடைநிலை ஊழியர்கள் குறுக்கே, தோளின் குறுக்கே ஒரு சிவப்பு பட்டை மாதிரி அணிந்து கொண்டு கைகளிலும் பட்டை அணிந்திருப்பார்கள். அவர்களுக்கு டவாலி என்று பெயர். ஆனால் அது கடைநிலை ஊழியர்களை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற செயல் அல்லது அவர்களை கீழ்மைப்படுத்துகிற செயல் என்று கருதப்பட்டது. அதற்கு எதிர்ப்பான குரல்களும் இருந்தன. எம்ஜிஆர் அவர்கள் துணிந்து அந்த டவாலி முறையை கைவிட்டார். அதுவும் உயர் அதிகாரிகள் பலரது மனத்தாங்களை சம்பாதித்தது என்பது உண்மை. அவர்கள் டவாலியை விரும்பினார்கள். பிரிட்டிஷ் காலத்து நடைமுறை இருந்தாலும் அது ஏதோ ஒரு அந்தஸ்தின் அடையாளம் என்று கருதப்பட்டது. டவாலி முறையை ஒழித்துவிட்டு அதற்கு பதிலாக கைகளிலே பட்டை மாதிரி, அதாவது நேம் பேட்ஜ், அந்த ஊழியரின் பெயர் போட்ட ஒரு பட்டை மாதிரி கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த 2 விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் 79 பத்திரிகைகளிலும் சர்ச்சையாக இருந்தது. பொதுமக்கள் மத்தியிலும் பெரிதும் பேசப்பட்டது. அதன் பின்னர் வந்த முக்கியமான சீர்திருத்தம் என்பது 3வது ஊதிய குழு. அதாவது பொதுவாக ஊதிய குழு அமைக்கும் போது அரசு அதிகாரிகளை வைத்து அமைப்பார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டின் முன்னாள் நீதிபதி ஒருவரை கொண்டு அமைக்க விரும்பினார். நீதிபதி சதாசிவம் அவரது தலைவராகவும், தமிழ்நாடு வருவாய் வாரியத்தின் முன்னாள் முதல் உறுப்பினர் ராசாராம் IAS, அவர் அந்த காலத்திலே ரொம்ப புகழ் பெற்றவர், அவர் ஒரு உறுப்பினர். சீனிவாசன் என்கிற பணியாற்றி கொண்டிருக்கின்ற IAS அதிகாரி, அவர் மெம்பர் செக்ரட்டரி, உறுப்பினர் செயலாளர். தமிழ்நாட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையிலே அமைக்கப்பட்ட முதல் ஊதிய குழு இதுதான். ஒரு வருடத்திற்குள் அது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. பல்வேறு சிபாரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 7 முக்கிய அம்சங்கள் அதில் இருந்ததாக இப்போது கூறுகிறார்கள். அதாவது சமமான பணிக்கு சமமான சம்பளம். இது ஒரு பெரிய கோட்பாடு. பல நேரங்களில் அரசு அலுவலர்கள் மத்தியிலே பணிச்சுமைக்கு ஏற்ற மாதிரி அல்லது சமமான பணிகளுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருப்பதில்லை. இதை அனாமலி என்று சொல்வார்கள். அவ்வப்போது அனாமலிஸ் கமிஷன் போட்டு இதை சரி செய்வார்கள். ஆனால் 3வது ஊதிய குழுவிலே இது ஒரு நிரந்தர சிபாரிசாக செய்யப்பட்டது. அலுவலர்கள் மேல்நிலைக்கு செல்வதற்கு, தேர்வு நிலைக்கு செல்வதற்கெல்லாம் அதிலே வழி ஏற்பட்டது. அதே மாதிரி அதிகப்படியான தரம் உள்ள அதிகாரிகள், அதாவது உயர்ந்த அதிகாரிகள் அல்லது கீழமை நிலையிலே இருக்கிற அதிகாரிகள், இவர்களுக்கு இடையிலான சம்பள வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது அப்போது சீர்திருத்தப்பட்டது. வீட்டு வாடகைப்படி, இந்த நகர ஈட்டுப்படி, இதிலே இருக்கிற குறைபாடுகள் களையப்பட்டன.
எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு, அரசு அலுவலர்களுக்கு இணையான சம்பளம் தரப்பட்டது. அது உள்ளாட்சி அமைப்பினரால் உள்ளாட்சி அதிகாரிகளால் ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம். இந்த இடத்திலே எம்ஜிஆர் அவர்கள் சிறை கைதிகளுக்காக ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர விரும்பினார். சிறைவாசிகளுக்கு, சிறை கைதிகள் என்று கூறக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. பல்லாண்டு வாழ்க என்று ஒரு எம்ஜிஆர் படம். அதிலே அவர் சிறை கண்காணிப்பாளராக வேடம் தாங்கி இருப்பார். நம்பியார் உள்ளிட்ட பயங்கரமான சிறை கைதிகளை சீர்திருத்துகிற ஒரு சிறை கண்காணிப்பாளர். பல்வேறு அறவுரைகள், பல்வேறு பழைய பாடல்கள் எல்லாம் பாடி, அவர்களோடு சேர்ந்து பணியாற்றி, அவர்களது மனக்குறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு, சிறை கைதிகளை சீர்திருத்துகின்ற சிறை கண்காணிப்பாளர் வேடம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பல்லாண்டு வாழ்க படத்தில். அதை வைத்துத்தானோ என்னவோ அந்த சிறை சீர்திருத்த ஆணை குழு ஒன்றை அவர் அமைத்தார். அது 28/4/79 அன்று அந்த ஆணை குழு தனது அறிக்கையை வெளியிட்டது. குழுவின் தலைவரும் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி, பாட்னாவிலே நரசிம்மன் என்று ஒருவர். அவர் தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர்தான் இந்த சிறை சீர்திருத்த ஆணை குழுவின் தலைவர். நான் கூறியபடி 1979ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. சிறை கைதிகளை நடத்துவதிலே தாராள மனப்பான்மை இருக்க வேண்டும், அவர்களுக்கான போதிய இடவசதி தர வேண்டும். இதெல்லாம் அப்போது அதன் மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பெரிய புரட்சிகரமான சீர்திருத்தமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. அதே போல குடும்ப ஓய்வூதியம், அது 1979 ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதலிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. குடும்பங்களுக்கு பொதுவாக குடும்ப ஊதியம் ஒரு வருடத்திற்கு குறைவாக வேலை செய்தால் எப்போதுமே கிடையாது. 10 வருடம் குறைந்தபட்சம் வேலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நடைமுறையை மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார்கள். 1 வருடம் என்றாலும் அவர்களுக்கும் அவர்கள் பணிக்காலத்தில் இறந்து போனால் குடும்ப ஓய்வூதியம் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அது பெரிய புரட்சிகரமான சீர்திருத்தமாக பார்க்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையிலே தனது ஆசான் தந்தை பெரியாருக்கு சிறப்பு சேர்க்க எம்ஜிஆர் விரும்பினார். அதற்காக பெரியார் பெயரிலே ஒரு மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பிறந்த கதை இதுதான். மாவட்ட பிரிப்பு என்பது முதல் மாவட்ட பிரிப்பு சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரியை பிரித்ததுதான் என்று சொல்கிறார்கள். 1966 சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் வட்டங்களை அடக்கி தருமபுரி மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் 1963 பதவியேற்றார். 67 வரை பக்தவச்சலம் இருந்தார். எங்களது இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்திலே 65 பக்தவச்சலம் மிகப்பெரிய தமிழின எதிரியாக சித்தரிக்கப்பட்டார். சிறந்த நிர்வாகி, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. 67 திமுக ஆட்சி வந்தபோது பக்தவச்சலம் அவர்கள் அவர் கூறிய கருத்து ரொம்ப எதிர்ப்பை சம்பாதித்தது. நாட்டில் விஷக்கிருமிகள் பரவிவிட்டன என்று ஒரு கருத்தை அவர் தெரிவித்தார். 67 எனக்கு கல்லூரி 2வது ஆண்டு. அதற்கு பிறகு திமுக ஆட்சி அறிஞர் அண்ணா தலைமையிலே. பக்தவச்சலம் தான் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதலமைச்சர். இன்று வரை காங்கிரஸ் கட்சியோ தேசிய கட்சிகளோ தமிழகத்தில் கால் ஊன்றவில்லை என்பதையும் நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளை கால் ஊன்ற விட்டதில்லை என்பது தமிழ்நாட்டின் தனி சிறப்பாக நான் பார்க்கிறேன். இப்படியான சூழ்நிலையிலே அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சியின் போது மாவட்ட பிரிப்புகள் தொடர்ந்தன. திருச்சி மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை, அது 1974. அப்போது நான் திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை பிரிந்து அதற்கான விழா நடந்தது எல்லாமே எனக்கு நினைவிலே இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் புதுக்கோட்டை அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு பெரிய மாளிகை, ஏகப்பட்ட ஏக்கர் பரப்பளவிலே ஒரு மிக அருமையான ஒரு கிட்டத்தட்ட அரண்மனை மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் சென்று பார்த்தது எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகு நடந்த மாவட்ட பிரிப்பு 1979. அதுதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஈரோடு மாவட்ட பிரிப்பு. தமிழ்நாட்டின் 3வது பெரிய நகரம் கோயம்புத்தூர், அது அனைவருக்குமே தெரியும். சில பேர் 2வது பெரிய நகரம் என்றும் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அது, அதிலும் மாற்று கருத்து கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் அவர்களின் மாவட்டம் என்பதால், ஈரோடு நகரம் என்பதால் ஈரோடை தனி மாவட்டமாக பிரித்து பெரியாரின் பெயரை சூட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள். அரசு ஆணை அதற்காக பிறப்பிக்கப்பட்டது. 1979 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி, 31/8/1979 அதிலே ஈரோடு மாவட்டம் உருவான ஒரு நாள். பெரியாரின் பெயரை தாங்கி அந்த மாவட்டம் வந்தது. பெரியார் நூற்றாண்டு விழா அப்போது உடனடியாக தொடங்கியது. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள்.
ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு அரசியல் சறுக்கலில் முடிந்தது. அதுவே 1980 ஒரு தோல்விக்கும் காரணமாக அமைந்தது. அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைய வேண்டும் என்கிற முயற்சியையும் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். 1979 மத்தியில் பல குழப்பங்கள். மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்து விடுவாரோ என்கிற ஒரு ஐயம். அப்போது ஒரிசாவிலே பிஜு பட்நாயக் முதலமைச்சர். அவர் ஒரு முயற்சி எடுத்தார். தமிழ்நாட்டிலே இருவரும் திராவிட கட்சிகளும் இணைந்தால் தமிழ்நாட்டின் 40 எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி வரிசைக்கு கிடைக்கும் என்பது அவரது முயற்சி. எம்ஜிஆரையும் கலைஞரையும் பார்த்து பேசினார். பிறகு இருவருமாக சேர்ந்து சென்னை சேப்பாக்கத்திலே ஒரு பெரிய விருந்தினர் மாளிகையில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார்கள். நானெல்லாம் பார்வையாளர், நான் பத்திரிகையாளனாக பணியில் சேர்வதற்கு இன்னும் 6 மாதங்கள் இருந்தன. அப்படி ஒன்றாக இணைந்தால் கட்சியின் தலைவர் யார் என்கிற கேள்வி வந்தது. அதிமுகவிலே அந்த கேள்விதான் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் தயங்காமல் பதில் சொன்னார், கலைஞர் தான் என்று. அப்படியானால் அந்த அரசுக்கு முதல்வர் யார் என்ற பெயர் கேள்வி வந்தது. கலைஞர் தயங்காமல் சொன்னார், எம்ஜிஆர் தான் என்று. கிட்டத்தட்ட 2 கட்சிகளும் இணைந்து விடும் என்கிற பேச்சு வந்தது. ஆனால் இது போன்ற முயற்சிகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பது கட்சியின் 2ஆம் வட்ட தலைவர்கள் தான். அது நான் கண்ணார பார்த்த விஷயம். அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்த சில தினங்களில் எல்லாமே தலைகீழாக மாறியது. இணைப்பு முயற்சி கைவிடப்பட்டது. கலைஞர் இந்திராவோடு கூட்டணி வைத்தார். எந்த இந்திரா அவரை அவரது கட்சியை கலைத்தார், கட்சியின் ஆட்சியை கலைத்தாரோ அதே இந்திராவோடு அதற்கடுத்த 4 ஆண்டுகளில் திமுக கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணி எப்படியெல்லாம் வெற்றி பெற்றது என்பதை பின்னர் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னதாக எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை, அது எப்படி அந்த தமிழக அரசியலிலே சிறிதளவுக்கு அது தடம் புரட்டியது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.